22/4/2026 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி. மேஷ மாதம் வசந்த ருதவ், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிறை, புதன்கிழமை, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் நாள், சஷ்டி, மேல் நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மேஷ லக்னம் இருப்பு 3 நாழிகை 9 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 6:24 மணி வரை பஞ்சமி, அதன் பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:22 மணி வரை மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 1:32 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 6:24 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 4 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:22 மணி வரை சித்தயோகம், அதன் பின்பு 5:59 மணி வரை அதிகாலை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரணயோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:22 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். விசாகம் அனுஷம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷ ராசியில் சூரியன், ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் புதன்கிழமை. கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அதேமாரி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையின் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க இன்றைக்கி அற்புதமான காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். அடுத்தபடியாக சஷ்டி, வளர்பிறை சஷ்டி சூப்பர். முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளிதேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு சேவிக்க, கந்தர் சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்ய, அர்ச்சனை செய்து வர சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குருச்சந்திர யோகம் அற்புதமாக கிடைக்கிறது. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் மேடை பேச்சுக்களில் ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி அருமையாக வந்து சேரும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தன வாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் குருச்சந்திர யோகம் பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு சூழ்நிலை. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும் நாள். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான்
அமர்ந்தாலும் குரு பகவானுடன் இணைந்தாலும் இன்றைய தினம் சொர்க்க வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். அற்புதமான ஒரு சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவுசெய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சில சலுகைகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அலைச்சல்களின் பேரில் ஆதாயம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது அயன சயன போகஸ்தானத்தில் ராசிநாதன் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் கடன் சுமை குறையும். வாய்ப்புகள் வந்து சேரும். அதேபோல் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்துவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. கடகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் அதி 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 அற்புதமான ஒரு திருநாள். உங்கள் லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உங்களது முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னி ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜீவனபாவம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை பரிபூரணமாக அருள்கிறார். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். சந்திராஷ்டமம் இருந்ததால் 2 நாட்களாக தவித்த தவிப்பு இப்பொழுது குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை நெருக்கடிகள் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த அவலச் சொல் நீங்கும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான
அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது அஷ்டம ராசியில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் சந்திராஷ்டமம் இருக்கிறது. கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு அதிகரிக்கலாம். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். அரசியல்வாதிகள் மேடைப்பேச்சுக்களில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம். கவனமாக இருப்பது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். ஏன் அப்படின்னா, கலத்திரஸ்தானம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து குருச்சந்திர யோகத்தை பரிபூரணமாக கொடுக்கிறார். இன்றைய தினம் இருவரும் இணைந்து உங்கள் ஜென்மராசியை 7ஆம் பார்வையாக நோக்குவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் சாதகமாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது பகிருணரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் தோன்றலாம். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலுடன் பயணிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் சில வேலைகள் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறக்கூடிய ஒரு நாள். உங்கள் பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து குருச்சந்திர யோகத்தை அற்புதமாக வாரி வாரி வழங்குகிறார். அற்புதமான ஒரு திருநாள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சொர்க்க பூமி இன்றைய தினம். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மீன ராசினியர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அற்புதமாக செய்து முடித்து மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அற்புதமான ஒரு நாள்.
இன்றைய தினம் கல்வி பயிலும் மாணவ கண்ணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் அவர்களுக்கு வந்து சேரும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை திட்டம் தீட்டி நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.